பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 12வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் எழுந்து அவர்கள் பெருமூச்சு நிமித்தம் நான் எழுந்து அவனை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யார் உங்களுக்கு விரோதமாய் சீறிக் கொண்டிருக்கிறார்களோ, உங்களை சுற்றி இருக்கிற இடங்களில், நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களில், அல்லது உங்களுடைய உறவினர்கள், உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள், அல்லது சில சத்துருவின் வல்லமைகள், சில மந்திரவாதத்தின் கிரியைகள், எவைகளெல்லாம் உங்களை சீறிக் கொண்டிருக்கிறதோ, உங்களை சீறிக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளை இருந்து இயேசு உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிற வார்த்தை, உன் பெருமூச்சு நிமித்தம் நான் எழுந்து, உன் பெருமூச்சு நிமித்தம் நீ எழுந்து, நீ பாழாக்கப்பட்டது நிமித்தம், நீ அழுதது நிமித்தம், நீ ஏமாற்றப்பட்டது நிமித்தம், எவைகளுக்கெல்லாம் நீ பெருமூச்சு விட்டாயோ, உன் பெருமூச்சுக்கு நான் எழுந்து உனக்கு விரோதமாய் சீறுகிறவர்கள் கையில் இருந்து உன்னை சுகமாய் காத்து தங்க பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏன் இந்த பெருமூச்சு வருது? ஏன்னா என் வாழ்க்கை பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. நான் எளியவனாய் இருக்கிறேன். அந்த வார்த்தையத்தை, எளியவர்கள் விடும் பெருமூச்சு, பாழாக்கப்பட்டது நிமித்தம் வருகிற பெருமூச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் எளியவர்களாய் இருக்கிறீர்களா? பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் நான் எழுந்து உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை மற்றவர்கள் உங்களை எளிமையானவர்களாய் பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், அவர்கள் உங்கள் சார்பில் எழும்புகிறார்களோ இல்லையோ, உங்களை அழைத்த இயேசு உங்களுக்காய் எழும்பி வரப்போகிறார். பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய கையின் பிரயாசத்தை சத்துருவும் சில மனுஷிக வல்லமைகளும் பாழாக்கி போட்டு இருக்கிறதா? உங்களை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ எந்த இடத்தில் பாழாக்கப்பட்டாயோ, யாரை கூப்பிட்டு யார் வந்தார்களோ வரலையோ, நான் உனக்காய் எழும்ப போகிறேன், நான் எழுந்து நிற்பேன். ஓ பிரைஸ் காட்! எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமேன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க ஆமேன் சொல்ல செபிக்க செபிக்க கர்த்தர் ஒழுங்கா எழும்ப போகிறார். இந்த பெருமூச்சு விசேஷமான வார்த்தை. நிறைய நேரங்கள்ல சோத்திரம் சத்தம் போட்டு அழணும்னு தோணும், ஆனா அழ முடியாது. ஏன்னா என் வாழ்க்கை பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. நான் எளியவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். பைபிள் வார்த்தை இருக்கிறது. எல்லாராலும் மறக்கப்படுகிற நேரத்தில் அநேகர் என்னுடைய வாழ்க்கையை நம்ப வைத்து பாழாக்கினது நிமித்தமாய் சத்தம் போட்டு அழணும்னு தோணும், ஆனா அநேகருக்கு அழுவதற்குரிய வாய்ப்போ சந்தர்ப்பமோ கிடைப்பது கிடையாது. தாவீதே ஒரு சமயத்தில் சொல்லுகிறார், புறாவை போல் எனக்கு சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பாறுவேன். அவ்வளவு பிரச்சனை அவருக்கு. என்ன சத்தம் போட்டு அழ முடியல, அவ்வளவு வேதனை, அத்தனை முறை பாழாக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எளியவர்களாய் பாழாக்கப்பட்ட நிலைமையில் அநேகர் உங்களை சீறிக் கொண்டிருக்கிறார்களா? அநேகர் சீறுகிற அந்த சீற்றத்தின் மீச்சம் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீர்களா? நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, பாஸ்டர் அழுகிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, தாங்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை,
வெறும் காத்து தான் பாஸ்டர் வருது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், உங்கள் பெருமூச்சை ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்க கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்றவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விடுகிற பெருமூச்சின் வழியை பரலோகம் அறிந்திருக்கிறது. நீங்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை பரலோகம் அறிந்திருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ரத்தம் கூப்பிடும் பொழுதே பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்பாருன்னா, உன் பெருமூச்சு கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்க மாட்டாரா? பிரைஸ் காட். செத்து போன ஆபேலுடைய ரத்தம் பேசிச்சான். அந்த ரத்தம், செத்து போன ரத்தம் கூப்பிடும் பொழுதே ஆண்டவர் கேட்பார் என்று சொன்னால், காகங்கள் பறவைகள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கேட்பார் என்று சொன்னால், உன்னுடைய சொந்த ரத்தத்தினால் விலக்கி வாங்கப்பட்ட உன்னுடைய மூச்சு காற்று, உன்னுடைய மூச்சின் மூலமாய், உன்னுடைய பெருமூச்சின் மூலமாய் வருகிற வழி யாருக்கு புரியுதோ தெரியுதோ இல்லையோ, உன்னை அழைத்த இயேசுவுக்கு தெரியும். என்னால் அவரும் பெருமூச்சு விட்டு இருக்கிறார். பிரைஸ் காட். பலமுறை பெருமூச்சு விட்டு அழுது இருக்கிறார். எருசலேமுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மலையில உட்கார்ந்து பெருமூச்சு விட்டு அழுதார். ஆகவே அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் நம்மை போல எல்லா ரீதியிலும் சோதிக்கப்பட்டவர் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். ஆகவே என்னுடைய பெருமூச்சுக்கு என்ன வழி இருக்குது, என் பெருமூச்சினுடைய அந்த புலம்பல், அந்த பெருமூச்சினுடைய கூக்குரல் என்ன அப்படிங்கிறது இயேசுவுக்கு நல்லா தெரியும். உங்க கணவன், மனைவி, உங்க பெற்றோர், உங்க பிள்ளைகள், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட இருக்கிற யாருக்கு உங்க பெருமூச்சின் வழி தெரியுதோ இல்லையோ, நீ ஆராதிக்கிற இயேசு, நீ பின்பற்றுகிற இயேசுவுக்கு உன்னுடைய பெருமூச்சின் வழி தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பெருமூச்சை பார்த்து யார் உனக்கு சப்போர்ட்டா வர்றாங்களே இல்லையோ, யார் உங்க சார்பில் நிற்கிறாங்களே இல்லையோ, நான் வருவேன் இயேசு சொல்லுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுறேன். உங்க பெருமூச்சை கேட்டு அப்பா எழுந்து வரப்போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் கழிச்சு ஒரு பெருமூச்சு விட்டு கூக்குரலிட்டார்கள் அல்லவா? அந்த பெருமூச்சை பார்த்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாய் ஒரு மோசேயை அனுப்பினது போல, தேவ பிள்ளையே, உன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு இந்த நாட்களில் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். நான் சொல்லுகிறேன், எத்தனை பார்வோன் உங்களுக்கு விரோதமாய் சீறினாலும், எத்தனை எகிப்தின் வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் சீறினாலும், சபையே, தேவ பிள்ளையே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சீறுகிறவர்களுக்கு கர்த்தர் உன்னை சுகமாய் காத்து தங்க பண்ண போகிறார். பிரைஸ் காட். அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை வேதத்தில் வாசிக்கிறோம். உன் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே நான் அதை அறிந்து கொண்டேன். ஒருவேளை வாயை திறந்து சத்தம் போட்டு அழ முடியலையா? வாயை திறந்து ஜெபிக்க முடியலையா? அவ்வளவு பாரம், அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? சர்ப்பத்தை போல ஒரு சிலர் சீறி கொண்டிருக்கிறார்களா? இந்த வார்த்தை அதுக்கு தான் சொல்லுவோம். சர்ப்பம், பாம்பு சீருது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுகிறேன், எத்தனை சீற்றத்தை பார்த்து, எத்தனை பேர் உங்களை சீற்றத்தை பார்த்து சத்தம் போட்டு அழ முடியாம பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்க பெருமூச்சை யார் கேட்கிறார்களோ இல்லையோ, உங்க பெருமூச்சின் சத்தத்திற்கு, உங்க பெருமூச்சின் வழியை அறிந்த இயேசு இன்றைக்கு நான் எழுந்திருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எப்பொழுதெல்லாம் இயேசு எழும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் இயற்கைக்கு மாறான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இவங்க போறதுக்கு முன்பதாகவே, அத்தனை மடங்கு தீக்கு முன்பதாக இயேசு எழுந்து போனார். பரலோகத்திலிருந்து இயேசு அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கல. என் பிள்ளைங்க அங்க போறதுக்கு முன்னாடி நான் போவேன்னு ஆண்டவர் எழுந்து போய் அங்க அவர்களுக்காய் பெரிய காரியங்களை செய்தார். சீசர்கள் கடல் போய் கொண்டிருக்கும் பொழுது காற்றும் கடலும் பயங்கரமா அடிச்ச உடனே எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோம். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். நான் சொல்லுகிறேன், உங்க பெருமூச்சுக்கு ஆண்டவர் எழும்ப போகிறார். எந்த இடத்தில் எளியவர்களாய் இருந்தீர்களோ உங்களுக்காய் அவர் எழும்ப போகிறார். பாழாக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காய் கர்த்தர் எழும்ப போகிறார். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் சீறினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எழுந்திருக்க போகிறேன்.
ஓ பிரைஸ் காட், ஹalleluya. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் பெருமூச்சை பார்த்து எழுந்திருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்காய் நான் பெருமூச்சு விட்டு அழுகிறேன். என் தேசத்திற்காய், என் ஜனத்திற்காய், என் கையின் பிரயாசத்திற்காய் நான் பெருமூச்சு விட்டு அழுகிறேன். நான் சொல்லுகிறேன், உன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு தேவன் எழும்ப போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. அவர் எழும்பினால் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சுகமாய் தங்க பண்ணுவார். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பெருமூச்சின் வழிக்கு கர்த்தர் இன்றைக்கு எழும்ப போகிறார். கண்ணை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட், ஹalleluya. பிரைஸ் காட். உன் பெருமூச்சு நிமித்தம் நான் எழுந்திருப்பேன். பிரைஸ் காட். நீ பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா? நீ எளியவனை போல இருக்கிறாயா? யார் உனக்கு விரோதமாய் சீறி கொண்டிருக்கிறார்களா? யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் எழும்புவேன். Praise God. நான் எழும்பி உன்னை சுகமா பார்த்துக்கிறேன். நான் எழும்பி உன் பிள்ளையை சுகமா பார்த்துக்கிறேன். நான் எழும்பி உன் எதிர்காலத்தை சுகமா பார்த்துக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களுக்கா இன்றைக்கு நீர் எழும்ப போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்க பெருமூச்சின் வழிக்காய் இயேசு எழும்பி உங்களை சுகமாய் நடத்த போகிறார். செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக. Praise the Lord. God bless you.